அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். பணம் வாழ்க்கையில் எல்லாமே இல்லைங்க. சில நேரங்களில் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சமாளிப்பது மிகவும் கடினம்தான். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பணத்தை நம்ம எப்படி கையாளுறோம், அது எப்படியெல்லாம் நம்ம சேமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சின்ன வயசில் நம்மக்கிட்ட பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸ்கூலுக்கு போகும் பொழுது நம்மக்கிட்ட கை செலவுக்காக கொடுப்பாங்க. அன்னைக்கு அதோடைய மதிப்பு நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாள் வச்சுக்க 3 நாள் வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சேர்த்து கொடுக்குறத நம்ம அன்னைக்கே போய் வாங்கி சாப்பிட்டுட்டு, தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கும் அதை வாங்கி கொடுத்து அதோடைய மதிப்பு தெரியாமல் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதையே கொஞ்சம் பெருசாக்கி வாழ்க்கையில் நம்ம சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு நாளைக்கான சம்பளம் மாதிரி 500 ரூபாவாக இருக்கலாம், 100 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 1 ரூபாவாக கூட இருக்கலாம். ஆனால் அதோடைய மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உழைச்சி நம்ம சம்பாதித்த அந்த பணத்தோடைய மதிப்பு அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். பணத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே நம்ம பேச வரல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை நம்ம மதிக்க கற்றுக்கணுங்கிறத பற்றி பேச வந்திருக்கோம். நம்ம பணத்துக்காக இன்னைக்கு ரேஞ்சில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், மனிதர்களை குறைச்சி மதிப்பிடுறோம். அது ஒரு தவறான ஒரு செயலாக பார்க்கப்படுது. பணம் முக்கியம்தான், ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய மனிதர்கள் அதோட ரொம்ப முக்கியம். அதை எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்களாக பார்த்தாலும் சரி, உறவினர்களாக பார்த்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நேரங்களில் காலகட்டங்களுக்கு அவங்க நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பணத்தை அடுத்து வீணாக்குறது நிறைய பண்ணுறோம். பணத்தை ஏன் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது. நம்மள பல பேர் ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். தேவைங்கிறது எனக்கு நான் வாழ்வதற்கான இந்த விஷயம் அவசியம் அப்படின்னு பார்க்கறதுங்கிறது தேவை. நான் பார்க்கறதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கிறத நான் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுடைய வருமானம் குறைவாக இருக்கும்போது ஆசை அதிகமாக இருந்து செலவு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதத்துடைய கடைசிக்கு பணம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை எப்பயுமே அது ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் இது நமக்கு தேவைதானா, இப்போ நம்ம செலவு பண்ண போகிறோமே, இதை நம்ம வாங்க போகிறோமே, இது நம்மளுக்கு தேவைதானா அப்படின்றத நீங்கள் சின்னதாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை கேட்டுட்டு அப்புறமா அந்த செலவை பண்ணி பாருங்களேன். அது கொஞ்சம் குறையும், உங்களுடைய செலவை குறைக்க உதவும். சேமிப்புங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் சின்ன அளவாக இருக்கலாம். நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தின் அளவு ஒரு 100 ரூபாவாக இருக்கலாம், 1000 இருக்கலாம், இல்லை டெய்லி ஒரு 10 ரூபா போடலாம், ஒரு 50 ரூபா போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்களேன். அந்த பணம் தொடர்ந்து நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பணத்தை எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் என்கிட்ட கம்மியான வருமானம் தான் இருக்குது, இதை நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பெரிய ஒரு கொஸ்டினோடு இருக்கிறீங்க. நம்மளுடைய திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவை எது ஆசை எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செலவுகளை சுருக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேமிக்கக்கூடிய மதிப்பை கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது பார்த்துக்கோங்க ஒரு மாதம். இப்போ நம்ம பணத்தை மதிக்காம மனுஷங்களை சரியா அவங்க கிட்ட சரியான பணத்தை விட மனிதர்களை அதிக லெவலில் ஒரு மாதிரி மதிப்பு குறைவாக நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒருவேளை பணம் போயிடுச்சுன்னா கூட இந்த பணத்தை திரும்ப நீங்கள் சம்பாதிச்சிட முடியும். பட் நம்மளுடைய இந்த பணத்தை விட அதிகமாக மனுஷங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டு மதிக்கிறது பணத்தை மட்டுமே மதிச்சுக்கிட்டு இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உறவுகளும் நம்மளுடைய நண்பர்களையும் இழந்துருக்கும். போனால் என்ன பணம் தானே அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எந்த விதமான உதவிக்கும் பணம் நிற்காதுங்க. நம்ம நினைக்கலாம் பணத்தை விட்டறிஞ்ச எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லி. நான் மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் சம்பாதிப்பதும் பணமும் நிச்சயமாக நல்ல விஷயம்தான், ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் அதுக்காக பணம் நமக்காக இருக்கணும்னு இருக்கணுமே தவிர நம்ம பணத்துக்காக இருக்கக்கூடாது. பணம் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு எப்பயுமே கவலைப்படாதீங்க. பணத்துடைய மதிப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உழைப்பை மதித்து தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிறிய தொகையாக இருந்தாலும் அதை சேமித்து வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்கா, அதை மதிங்க. அப்போதான் நாளைக்கு அது 1000ஆகவும் 10,000ஆகவும் லட்சமாகவும் அது மாறும். பணம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அதை எப்படி நம்ம பார்க்குறோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பணத்தை மதிக்கிறது முதல்ல உங்களுடைய உழைப்பை நீங்கள் மதிங்க. சேமிப்பை பழக்கமாக்குங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே உருவாக்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.